பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நாம் தொடர்ந்து இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களில் அதே கர்த்தரின் மீது கொண்ட விசுவாசத்தினாலே பிழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை கலாத்தியர் 2ஆம் அதிகார கடைசியில நம்ம பார்த்தோம். நாம் ரட்சிக்கப்பட்டது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே, அதோடு முடிந்து விடவில்லை. அந்த விசுவாசம் தொடர்ந்து இந்த பூமியிலே அவர் மீது கொண்ட விசுவாசத்தினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதே கர்த்தர் மீது கொண்ட விசுவாசத்தினாலே நடைபெறுகிற வாழ்க்கை. அதை நாம் புரிந்திருக்க வேண்டும். விசுவாசம் ஒரு ரட்சிப்புக்கு மட்டும்தான் விசுவாசம் நினைச்சிடக்கூடாது. தொடர்ந்து கர்த்தர் வருகிறது வரையிலும் நாம் கர்த்தர் மீது கொண்ட விசுவாசத்தினாலே பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். இது வேற எந்த மதத்திலும் இப்படிப்பட்ட உண்மைகளை நம்ம பார்க்க முடியாது. இப்ப ஏற்கனவே பார்த்த வசனத்தை படித்து விட்டு நம்ம 3ஆம் அதிகாரத்துக்கு போலாம். 2ஆம் அதிகாரம் 19வது வசனம், தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேன். இப்ப நான் தேவனுக்கென்று வாழ வேண்டும். தேவனுக்கென்று நான் வாழ வேண்டும் என்றால் அதுக்கு முன்னால நான் எதற்கு அடிமைப்பட்டு கிடந்தேன்னா, நியாயப்பிரமாணம் என்கிற ஒரு புருஷனை வச்சுக்கொள்ளுமே, ஒரு புருஷன், அவனுக்கு அடிமைப்பட்டு கிடந்தேன். இப்ப கிறிஸ்துவிலே நான் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்து புதிய ஜீவன் பெற்று இப்ப தேவனுக்கென்று பிழைக்கும்படியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். இதை நம்ம ரோமர் 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். எப்படி நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தோம் என்றால் கிறிஸ்துவுக்குள் நாம் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தோம். சரி, நியாயப்பிரமாணத்துக்கு மரித்த நாம் இப்ப தேவனுக்கென்று பிழைக்கிறோம். எப்படின்னா, இப்ப நமக்குள் வாழ்வது யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதான் 2வது வசனத்துல, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப இப்ப எனக்குள்ள பிழைத்திருப்பது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப முன்னால நியாயப்பிரமாணம் என்பது என்னை கட்டி வைத்திருந்தது, என்னை பயமுறுத்தி கொண்டிருந்தது, இதுக்கு கீழ்ப்படி, இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று என்னை வற்புறுத்தி கொண்டிருந்தது. இப்ப நான் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவன், இல்லாவிட்டால் கிறிஸ்துவோடு கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசத்தினாலே இப்பொழுது நான் உயிர் பெற்று ஒரு புதிய மனிதனாக இருக்கிறேன். இந்த புதிய மனிதன்ல கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். அப்ப ஒரு கேள்வி என்னன்னா, முன்னால தேவனுடைய திருச்சட்டம் என்னை ஆண்டு கொண்டது, இப்ப கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறதுனால இப்ப நான் நியாயப்பிரமாணத்தை என்னுடைய சுவாபத்தின் அடிப்படையிலே நிறைவேற்றக்கூடியவராக மாறிவிட்டேன். அது எப்படி முடிஞ்சது? ஒரு காலத்துல நான் எதற்கு கஷ்டப்பட்டேனோ அதை இப்பொழுது நிறைவேற்றக்கூடிய நிலைமைக்கு நான் வந்து விட்டேன். எப்படி என்றால் கிறிஸ்துவின் மேல் கொண்ட விசுவாசத்தினாலே. அது எப்படி சாத்தியமாயிட்டு என்றால் அன்பின் பிரமாணத்தினாலே. அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக ஆண்டவராய் எனக்குள் வாழக்கூடிய கிறிஸ்துவினாலே அந்த பகுதிக்கு நம்ம இப்ப மாறிவிட்டோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்த விசுவாசத்தினாலே நான் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவன் மட்டுமல்ல, நீதிமான ஆன நான் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில நியாயப்பிரமாண சத்தியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் என்னுடைய மாரல் லைஃப்ல. அது எப்படி நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் படி, ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் ஒரே ஒரு பிரமாணத்தினால எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றிடுறோம். ரோமர் 13ஆம் அதிகாரம், ரோமர் 13ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 8வது வசனத்திலிருந்து படிப்போம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்திலே அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். இப்ப நான் நிறைவேற்றுகிற சைடு வந்துட்டோம். முன்னால தத்தளித்துக் கொண்டிருந்தோம், இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லுகிறப்ப நம்மளால முடியாம இருந்து, இப்ப நான் மரித்து கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறதுனால இப்ப அன்பின் பிரமாணத்திற்குள்ளாக நான் வந்து விட்டேன். அதனால எதை ஒரு காலத்தில் என்னால் நிறைவேற்ற முடியவில்லையோ அதை இப்பொழுது கிறிஸ்துவின் மீது கொண்ட அன்பினாலும் விசுவாசத்தினாலும் நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். எப்படின்னு பாருங்க 9வது வசனம். எப்படி என்றால்
எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. 10வது வசனம், அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. இப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவரும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய சைடுக்கு வந்துட்டா. எதன் அடிப்படையில்? அன்புனால. அந்த அன்பு எப்படி? கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசத்தினால, அவர் மீது கொண்ட அன்பினால. எப்படி? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக. 10 கற்பனை தான் அடிப்படை நியாயப்பிரமாணத்திற்கு. அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் பைபிள் முழுக்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நான் எப்படி 10 கற்பனை நிறைவேற்றுகிறேன்? கொலை செய்யாதிருப்பாயாக அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப எப்படி நான் நிறைவேற்றுகிறேன்? நான் மனிதனிடத்தில் அன்பு கூறுகிறப்ப அவனை எப்படி கொலை செய்ய முடியும்? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, ஒருவரிடத்தில் அன்பு கூறுகிறப்ப அவருக்கு விரோதமாக எப்படி நான் விபச்சாரம் செய்ய முடியும்? பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக, ஒருவர் மீது அன்பு கூறுகிறப்ப அவருடைய பொருளை நான் எப்படி இச்சிக்க முடியும்? பிறர் மீது பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, அன்பு கூறுவர் மீது எப்படி பொய்யான சாட்சியை நான் உருவாக்க முடியும்? இப்ப நான் கிறிஸ்து எனக்குள் ஜீவிப்பதனால, அவரை பற்றி விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை நான் இப்பொழுது நிறைவேற்றுகிறவராக மாறிவிட்டேன். இது எனக்கு கடினமாக தெரியவில்லை, இதனுடைய சுவாபமாக மாறிவிட்டது. அதுதான் கிறிஸ்துவை பற்றும் நான் இப்பொழுது பிழைத்திருப்பதோ, சரீரத்தில் வாழ்வதோ, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே நான் பிழைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த பிழைப்புல ஒரு காலத்துல தேவ கட்டளை என்பது எனக்கு மிகவும் கடினமான ஒன்றாக இருந்தது. இப்பொழுது அது என்னுடைய சுவாபமாக மாறிவிட்டது. எப்படின்னா, கிறிஸ்து எனக்குள் பிழைப்பதினாலே, அவரை பற்றி விசுவாசத்தினாலே நான் இப்பொழுது அன்பினாலே பிரமாணங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். அதனால பழைய ஏற்பாடெல்லாம் தீர்ந்து போச்சு, இந்த மாரல் லாயில நமக்கு இந்த சட்டத்திட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிச்சுறாங்க. இப்ப நம்ம நிறைவேற்றுகிற சைடு வந்துட்டோம். அது எப்படி? அன்புனால. எந்த கற்பனையும் பாருங்க, பைபிள்ல தேவன் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளை எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமை. ஆனா முன்னால ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்ப அப்படி இல்லை. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் என்னது? அன்பு கூறுவாயாக. இந்த ஒரு கற்பனை எல்லாத்தையும் நிறைவேற்றிடலாம். அதே மாதிரி இன்னொன்னு இருக்குது, பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதையே பிறருக்கு செய்து விடு, இதுவே தீர்க்க தரிசனமும் நியாயப்பிரமாணம். முடிஞ்சு போச்சு. இந்த 2 இருந்தாலே போச்சுங்க, வேத புத்தகம் முழுதையும் நம்ம நிறைவேற்றி விடலாம். இது எப்படி வந்தது? கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசத்தினால, என்னுடைய பலத்துல வரவில்லை. இதை நாம் ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும். அதையே சொல்லுவாங்க, நம்ம புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடெல்லாம் வேண்டாம். அப்படி இல்லை, மாறலாம் ஒரு நாள் மாறாது. அது இப்ப நம்ம கர்த்தர் மீது கொண்ட விசுவாசத்தினாலே நாம் அவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துடாதீங்க. அது கடினமே கிடையாதுங்க. அதான் ரோமர்ல அழகா தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறார். அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் இப்பொழுது பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் நியாயப்பிரமாணத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். எப்படியா உங்களுக்கு இப்படி வாழ முடிகிறது, கட்டளை நிறைவேற்ற முடியும்? அன்புனால. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்னை போல நான் பிறரை நேசிக்கிறப்ப அந்த நபருக்கு விரோதமாக நான் எந்த தீமையும் பொல்லாங்கையும் நான் செய்வதில்லை. ஏனென்றால் அந்த அன்பு, கர்த்தர் மீது உள்ள அன்பு, அந்த மனிதன் மீது உள்ள அன்பு தேவ கட்டளை அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஏதுவாக இருக்கிறது. ரைட். இப்ப கலாத்தியருக்கு போலாம் பாருங்க. கலாத்தியருக்கு எழுதினப்போ 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம், 3ஆம் அதிகாரத்துக்கு வரும். அப்ப கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்கிறார். இப்ப பவுல் கலாத்திய விசுவாசிகள்கிட்ட அநேக கேள்விகள் கேட்கிறார். ஏன்னா இந்த கலாத்திய நாடு என்பது பைபிள்ல உள்ள அந்த மேப்பை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பவுலுடைய முதல் மிஷனரி பயணத்துல அவர் போன இடங்கள் லீஸ்திரா, தெர்பே, ஐகோனியம் போன்ற நாடுகள்ல அவர் போய் ஊழியம் செய்தார். ரொம்ப கஷ்டப்பட்டார். ஒரு இடத்துல அவரை கல்லால் எரிந்து அவர் இறந்து போனார் என்று போட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் எழுப்பி பிரசங்கம் பண்ணுவார். ஒரு முறை தெய்வங்கள் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறது என்று சொல்லி அவருக்கு மாலையெல்லாம் போட போவாங்க. அதே ஆட்கள் திரும்ப பவுலை கல்லால் எறிவார்கள். இப்படி இந்த கலாத்தியா நாட்டு பகுதியில கர்த்தருடைய ஊழியத்தை பவுல் நிறைவேற்றினார்.
சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அப்ப கேட்கிறாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உங்களுக்கு இந்த ஊழியம் செய்தேன், இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தேன், இப்படி நீங்க பின்வாங்கி போயிட்டீங்களே, மோசேயின் பிரமாணத்தை கை கொண்டால்தான், கீழ்ப்படிந்தால்தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், விருத்த சேதனம் பண்ணாதான் நீங்க ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று பிரசங்கிக்கிறவங்களுக்கு நீங்க எப்படி சிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். அதுதான் இப்ப 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம் பாருங்க. 3ஆம் அதிகாரம், கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் ரொம்ப வேதனையோடு அவர் எழுதுறாரு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? அவர் கேட்கிறார், யாருங்க உங்களை மெஸ்மரிசம் சொல்லுவாங்கல்ல, யாரும் உங்களை மயக்கினது? தம்முடைய, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை சபையில் இருக்கக்கூடிய புத்தி இல்லாத கலாத்தியர்களை சொல்ற இல்ல, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களை மயக்கினவன் யார்? சத்தியம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே நாம் பிழைக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே ஆண்டோடைய வருகைக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாமே விசுவாசம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாரு, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசம் 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 இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால. பவுல்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க இவ்வளவு பிரசங்கம் பண்றீங்களே, எதனால பிரசங்கம் பண்றீங்க? அவர் சொல்லுவாரு, நான் விசுவாசிக்கிறேன் ஆதலால் பேசுகிறேன் சொல்லுவாரு. விசுவாசிக்கிறேன் ஆதலால் பேசுகிறேன். எல்லாமே விசுவாசம் தான். யாரை விசுவாசிக்கிறேன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறதுனாலே நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். அவ்வளவுதான். அவங்க புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? அவர் சொல்றாரு, நான் ஒரே ஒரு நபரை தானே உங்களுக்கு முன்பாக பிரசங்கித்தேன். என்ன பிரசங்கித்தார் பாருங்க, இயேசு கிறிஸ்து. அப்படிங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. அப்ப கலாத்திய நாட்டில் உள்ள அந்த விசுவாசிகள் மத்தியில புதிதாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக அவர் பிரத்யட்சப்படுத்தினார். அங்க போய் அவர் சில கொள்கைகளை பிரசங்கம் பண்ண போகல, சில உபதேசங்களை பிரசங்கம் பண்ண போகல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார். அவர் யாரை? சிலுவையில் அறையப்பட்டவராக. அதைத்தான் அவர்கள் மனதில் வைத்து, ஏன்னா நம்ம வாழ்க்கையே கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படல், உயிர்த்தெழுதல் தான் இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் தான் இருக்குது. அப்ப அவரை பிரத்யட்சமாக சொல்லுகிறார். நான் அப்படித்தானே இது பண்ணேன். கர்த்தராகிய இயேசுவை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் உங்களுக்குள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. தெளிவா இயேசு கிறிஸ்து, எல்லாம் இயேசு கிறிஸ்து, எல்லாம் இயேசு கிறிஸ்து தான், எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 1-2 வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம். சகோதரரே, நான் உங்களிடத்திலே வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அவ்வளவுதான். ஒருவரை அறியணும், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டு அவரை அறியணும். அவர் அறிந்தால் அதுதான் இருக்கு, அவருக்குள் அனைத்தும் அடங்கி இருக்கு. ஒரு விசுவாசிக்கு தேவபக்தியாக வாழ்வதற்கு, இந்த பூமியிலே வாழ்வதற்கு, நித்தியத்துக்கு போகிறதற்கு எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறது, சிலுவையில் அறையப்பட்ட அவருக்குள். அதனால அவரையே, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே பிரசங்கித்தேன், வேறு யாரையும் இல்லாத வேறு எதையும் அறியாதிருக்க தீர்மானித்தேன். ஏன்னா அவருக்குள் எல்லாமே இருக்குது. அதற்கு வேதத்தை படிக்கிறப்ப தெரியும். அதை டீல் பண்றது கொலோசியர்களுக்கு நிருபம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவரை நான் பிரசங்கித்தேன். இப்ப அவரை விட்டு போகும்படியாக உங்களை மயக்கினவன் யார்? புத்தி இல்லாத கலாத்தியரை. சில வேளையில நம்முடைய இதுலயும் அப்படிதான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விட்டு வேற நிறைய காரியங்கள்லாம் பேசிட்டு இருப்போம். ரொம்ப கவனமா இருக்கணும். அவர்தாங்க, அவருக்குள் தான் எல்லாம் அடங்கி இருக்கிறது.
அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாக பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள் மீட்பு இருக்கிறது, அவருக்குள் ரட்சிப்பு இருக்கிறது, அவருக்குள் ஜீவன் இருக்கிறது, அவருக்குள் சந்தோஷம் இருக்கிறது, அவருக்குள் பலன் இருக்கிறது. இன்னும் என்னெல்லாம் இருக்குது தெரியுமா? எல்லாம் வேதத்தை படிக்கிற எல்லாம் அவருக்குள் இருக்கிறது. எவ்ரிதிங் கன்சிஸ்ட் இன் ஹிம். அப்படிதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு என்ன வேணும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு? எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. அவருக்கு வெளியே ஒண்ணுமே கிடையாது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஆனா அவருக்குள் இருப்பதை அனுபவிக்கிறதுல விசுவாசிகளுக்கு வித்தியாசம் இருக்குது. சில பேர் அவருக்குள் இருக்கிறதை அதிகமாக அனுபவிக்கிறார்கள், எல்லாமே அவருக்குள்ள இருந்து எடுத்து அனுபவிக்கிறாங்க. சில பேருக்கு அந்த இது இல்லை, அவங்க வெளியில தேடுறாங்க. அதான் அப்போஸ்தலனாகிய கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து நம்ம நிறைய நமக்கு இந்த ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு அவருக்குள்ள இருந்து அவரை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்முடைய குணத்துல பெரிய மாற்றம் உண்டாகும். புத்தி இல்லாத நான் கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவரை உங்களுக்கு முன்பாக பிரசங்கித்தேன்னு சொல்லிட்டு அவர் சில பழைய காரியங்களை நினைவுபடுத்துகிறார். இந்த ஜனங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றது எப்படி, அப்புறம் ரட்சிக்கப்பட்டது எப்படி, அதுக்காக நீங்க என்ன செய்தீங்க அப்படின்னு பல கேள்விகளை கேட்கிறார். முதல்ல உள்ள விசுவாசத்தை இரண்டாவது சொன்னபடி ஒன்றை மாத்திரம் உங்களிடத்திலே அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றது எதனாலே? நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு நீங்கள் என்ன கடைபிடித்தீர்கள்? அப்படியா? இல்லாவிட்டால் விசுவாச கேள்வியான்னு கேட்கிறார். எதனாலே நீங்கள் ஆவியானவரை பெற்றீர்கள்? அதாவது கிரியையினாலேயா விசுவாசத்தினாலேயா? இதுதான் கேள்வி. அதாவது நியாயப்பிரமாணத்தின் கிரியையா விசுவாச கேள்வியா அப்படின்னு கேட்கிறார். விசுவாச கேள்வி என்று வருகிறப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்தை செவி வழியாக நாம் கேட்கிற வேளையில நமக்குள் விசுவாசம் உருவாகிறது. அந்த விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம், பரிசுத்த ஆவியானவரை பெறுகிறோம். இதெல்லாம் விசுவாசத்துல வரதா விசுவாச கேள்வியா அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னொன்னு இருக்குது, விசுவாச கிரியைன்னு ஒண்ணு இருக்குது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல அப்பம் புசித்த 5000 பேர், அதுல ஒரு சிலர் இயேசு கிறிஸ்து தேடி வர்றாங்க. தேடி வந்தோடனே ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை ஏன் தேடி வருகிறீர்கள் என்றால் அப்பம் புசித்ததுனால என்னை தேடி வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அப்பத்துக்காக என்னை தேடி வராதீர்கள், நித்திய ஜீவனுக்காக, நித்திய ஜீவன் வரைக்கும் கிரியை நடப்பிக்க அதுக்காக நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க படிக்க யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம் படிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தது, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். உடனே அவங்க ஒரு சில கேள்விகள் கேட்கிறாங்க. என்ன கேள்வி? அடுத்தது அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அப்ப தேவனுக்கேற்ற கிரியைன்னா என்னது? தேவன் விரும்பக்கூடிய செயல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. தேவன் விரும்பக்கூடிய செயல் எது, தேவன் விரும்பக்கூடிய வேலை எது அப்படின்னு கேட்கிறப்ப இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்றாரு? இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது என்றார். தேவனுக்கேற்ற கிரியை என்பது, செயல் என்பது என்னன்னா, தேவனால் அனுப்பப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது தேவனுக்கேற்ற வேலை. அதான் ஒரு பெரிய வேலை. தேவன் அனுப்பின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது. தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அனுப்பின வேளையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர் இயேசு.
அவர்தான் தேவகுமாரன், அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவர், இன்று பிதாவினுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார், அவர் திரும்ப வரப்போகிறார். இப்படி தேவன் அனுப்பினவரை விசுவாசிப்பதுதான் தேவனுக்கு ஏற்ற வேலை. விசுவாசிப்பது வேலை. இங்க விசுவாச கிரியை. அவர் கேட்கிற, நீங்க ஆவியானவர் எப்படி பெற்றீங்க? நியாயப்பிரமாணத்தின் செயலினால ஏதாவது பெற்றீங்களா? விசுவாச கேள்வியினால. விசுவாச கேள்வி என்று சொன்னால் விசுவாசம் வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்தை கேட்பதனாலதான் விசுவாசம் வரும். ரோமருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனப்படி, ஹியரிங் ஆஃப் ஃபெய்த், ரோமர் 10:17 வாசிங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப தேவனுடைய வசனத்தை செவி கொடுத்து கேட்கிறப்ப நம்ம விசுவாசம் வரும். ஆகவே நீங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டு விசுவாசித்த பொழுது ஆவியானவரை பெற்றீர்களா? இல்லாட்டால் ஆவியானவரை பெறுவதற்கு கொலை செய்யாமல், களவு செய்யாமல், பொய் சாட்சி சொல்லாமல், பிறருடைய பொருளை இச்சியாமல் இருந்ததுனாலே நீங்கள் ஆவியானவரை பெற்றீர்களா? கேள்வி கேட்கிறேன் இல்லையா? அதான் விசுவாச கேள்வினாலே. நீங்க எபேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிக்கிறப்ப, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது. அப்ப விசுவாச கேள்வியினால நீங்க ஆவியானவரை பெற்றீங்களா? இல்லாவிட்டால் 10 கற்பனையில நீங்க கடைபிடித்ததுனால ஆவியானவர் பெற்றீங்க. நம்ம எப்படி ஆவியானவரை பெற்றோம்? சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போடப்பட்டோம். எபேசியர் 1:13. அப்படிதான் ஆவியானவரை பெற்றோம். இல்ல நான் பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு ஒரு பாஸ்ட் கை வச்சாரு, ஆவியானவர் வந்தார். இல்ல நான் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணேன், அதனால வந்தேன்னா அதெல்லாம் செயல்ல போயிடும். பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு தேவனுடைய வசனத்துக்கு எல்லாம் நான் கீழ்ப்படிந்தேன், அதனால தேவன் ஆவியானவரை தந்தார், அப்படி இல்லை. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தேன், வசனத்தை கேட்டேன், விசுவாசித்தேன், அதனாலே பரிசுத்த ஆவியானவருக்குள் நான் முத்திரை போடப்பட்டேன். எபேசியர் 1:13 வரும். நீங்க எப்படி ஆவியானவரை பெற்றீர்கள்? அடுத்தது 3வது வசனம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இப்ப நீங்க ஆவியினால ஆரம்பிக்கப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால பரிசுத்த ஆவியானவரை பெற்றீர்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு பலன் தருகிறார். அவரை நாம் விசுவாசிப்பதனாலே, அவர் நமக்குள் இருப்பதனாலே நாம் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். விசுவாசத்தினால பிழைக்க ஆரம்பிச்சு. இப்ப என்னன்னா, அதெல்லாம் இருக்கட்டும், இனி நீ வாழ வேண்டும் என்றால் ஒரு வாழ்னா நம்ம முயற்சி பண்ணணும். அதான் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவர போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரோ? என்ன கேட்டீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்க சொந்த ரட்சகமா ஏற்றுக்கொண்டேன், இப்ப வாழ்ந்து நான் சொல்லுவேன், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். அதான் ஒரே ஆன்சர். அவரை நான் விசுவாசிக்கிறேன், அதனால் வாழ்கிறேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். விசுவாசத்தினாலே என்ன விசுவாசம்? கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசம்னா அவர் யார் என்பதை அறிந்து விசுவாசிக்க இந்த பூமியில வாழ்கிறோம். அவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை அறிவுதான் நாம் இந்த பூமியிலே வாழ்வதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கிறது. எப்படிங்க நீங்க பாவம் செய்யாம வாழ்றதுக்கு எப்படி எல்லாம் முயற்சி பண்றீங்க? காலையில தவம் பண்றீங்களா? இல்லாட்டா ஏதாவது இது என்னது தியானம் பண்ணாதான் பாவம்? இல்லைங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால நான் பாவத்தை மேற்கொள்ள. அது எப்படிங்க? இயேசுவை சரியான முறையில தெய்வம் என்று விசுவாசிக்கிறவர் நினைத்தால் இயேசு கிறிஸ்துடைய தெய்வீக குணம் தெரியும். இப்ப ஒன்று நான் உதாரணத்துக்கு சொல்லுவேன், அடிக்கடி நான் சொல்லுவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய தெய்வீக குணம் வேதத்துல படிக்கிறோம். அவர் எங்கும் இருக்கிறார், எல்லா இடத்துலயும் இருக்கிறார். நாத்தான்வேலுடைய வாழ்க்கையை படிக்கிறப்ப பிலிப்பு நாத்தான்வேலை கூப்பிட்டு வர்றார், யோவான் 1ஆம் அதிகாரத்துல. அப்ப தூரத்துல இருந்து வர்றப்ப அவர் சொல்றாரு, கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்ட்டார். அப்ப அவர் கேட்கிறார், எப்படி என்ன உனக்கு தெரியும்? அவர் சொல்றாரு,
நீ அத்திமரத்திற்கு கீழே இருக்கிறதற்கு முன்பாகவே உன்னை நான் கண்டேன். பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன் அறிந்து கொண்டேன். அப்படின்னா ஐயோ நீர் தெய்வம் தான். அப்ப அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அதான் அர்த்தம். அவன் அத்திமரத்துக்கு கீழே பிலிப்பு கூப்பிடுவதற்கு முன்பாக நீ அத்திமரத்தின் கீழே இருந்தால்வா, அப்பொழுதே நான் உன்னை கண்டேன். ஆனா நடைமுறையில இப்பதான் முதலாக இயேசு கிறிஸ்து நாத்தான்வேல சந்திக்கிறாங்க. அப்ப யாரு? அவர் தெய்வம்னு அறிக்கை எடுக்கிறார். அப்ப அவருடைய கண் எல்லா இடமும் இருக்குதுங்க. ஒரு சூழல்ல நான் இருக்கிறேன், பாவம் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை நான் தேவகுமார தெய்வம்னு விசுவாசிக்கிறேன், நினைச்சு பாக்குறேன். அவர் என்ன பார்த்துட்டு இருக்கிறார், அதை விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருக்கு மறைவானது ஒண்ணும் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த விசுவாசம் இருக்குது பாருங்க. அந்த பாவத்தை செய்யாமல் இருப்பதற்கு எனக்கு பலன் தருகிறது. விசுவாசத்தினாலே பாவத்தை நான் மேற்கொள்ளுகிறேன். எல்லாமே அப்படிதான் வரும். அதை ஒன்றியவால நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிப்பவன் யார்? அப்படின்னா இயேசுவை தெய்வம் என்று விசுவாசிக்கிறவன் உலகத்தை ஈஸியா தீர்த்துட்டு போயிடுவான், பாவத்தை ஈஸியா மேற்கொண்டுருவான். இல்லைன்னா பாவம் செய்யறதற்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துன்னா தொப்புன்னு விழுந்துருவான். சந்தர்ப்பம் கிடைக்காததுனாலதான் நிறைய பேர் பரிசுத்தமா வாழ்றாங்க. சந்தர்ப்பம் கிடைத்துடும். ஏன்னா இயேசுவை தெய்வமாக தேவகுமாரனாக விசுவாசிக்கவில்லை. தாவீது ஒரு பாவம் செய்கிறார். அவர் நினைச்சாரு எனக்கும் அந்த நபருக்கு தான் இது தெரியும்னு. ஆனா அறிக்கை பண்றப்ப 51ஆம் சங்கீதத்துல சொல்றாரு, உம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். இப்பதான் அந்த உணர்வு வருது. கர்த்தர் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய கண் அங்கே இருக்கிறது என்பதை அவன் விசுவாசிக்கவில்லை. இப்பதான் இது கர்த்தர் பார்த்துட்டு இருந்தாரு. உம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். இந்த விசுவாசம் முதல்ல இருந்திருக்குவானால் அவர் செய்ய மாட்டார். அதான் விசுவாசத்தினாலதான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவ விசுவாசி அவர் யார் என்கிற அந்த அறிவும் அவர் மேல் கொண்ட விசுவாசமுமே நம்ம பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்கு உதவுமே தவிர எந்த பயிற்சியும் உதவாது. எந்த பயிற்சியும் உதவாது. நான் ஆணித்தரமா சொல்ல முடியும். விசுவாசித்தவர்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் பாவத்தை மேற்கொண்டு வாழ்வார். அவர் யார், எப்படிப்பட்ட, அதான் இவர் கேட்கிறாரு. இப்ப அதைத்தான் இங்க கேட்கிறாரு. கலாத்தியர்கள் நிருபத்துக்கு வருகிறப்ப, கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு வருகிறப்ப, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ, நீங்கள் எத்தனை புத்தியினரோ இல்லையா அப்படி கேட்கிறாரு. அவர் கேட்கிறாரு, எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியில பிரசங்கிக்க வந்த வேளையில என்னை கல்லறிந்து நான் இறந்து போனவன் என்று என்னை போட்டு விட்டு சென்று விட்டார்கள். நீங்க படிச்சு பாருங்க, அந்த அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கலாத்தியா நாட்டு பகுதிகளில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறப்பதான் அது நடந்தது. இத்தனை பாடுகளை வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிட்டே. அடுத்து கேட்கிறேன் 5ஆவது வசனம். அடுத்து கேட்கிறேன் 5ஆவது வசனம். அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? அதாவது நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றீர்கள், உங்களுக்குள்ளே நிறைய அற்புதங்கள் எல்லாம் நடந்தது. அதெல்லாம் நீங்கள் சட்டதிட்டங்களுக்கு, அதாவது நீங்க 10 கற்பனை இருக்கலாம், இதற்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சனால நடந்ததா, இல்லாட்டா வசனத்தை கேட்டு விசுவாசித்த பொழுது நடந்ததா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க அப்போஸ்தலர் 14, 15, 16 அதிகாரம் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கலாத்திய பகுதி தான் வரும். ஆண்டவர் பவுல் நிறைய அற்புதங்கள் எல்லாம் செய்வார், நிறைய அற்புதங்கள் எல்லாம் அங்க நடக்கும், வல்லமையான காரியங்கள் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் எப்படி நடந்தது? விசுவாச கேள்வினால் நடந்துங்க. அதுக்காக அவங்க ஒரு அற்புதம் நடப்பதற்கு அவங்க ஏதாவது செய்யறாங்க? செய்யவே இல்லை. பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, நடக்க முடியாத ஒருத்தர் அப்படி பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப பவுல் பார்க்கிறார். அப்படி பார்க்கிறப்ப அவனிடத்தில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை கண்டு சொன்னா, நீ எழுப்பி நடந்தார், முடிஞ்சு போச்சு. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அவருடைய விசுவாசத்தை கண்டு நீங்க படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துல 8ஆவது வசனம்.
லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோது நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். விசுவாசத்தை பார்க்கிறாரு, எழுந்து. அவரே உங்களுக்குள் நடந்த அற்புதங்கள் எல்லாம் எது நியாயப்பிரமாண கிரியையினால நடந்ததா இல்ல விட்டால் விசுவாச கேள்வியினால் நடந்ததுன்னு கேட்க. நிறைய அற்புதங்கள் இல்ல, அவங்க வசனத்தை கேட்கிறார்கள், அற்புதங்கள் நடக்கிறது, விசுவாசிக்கிறார்கள், அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை கேட்கிறாரு எப்படி நடந்தது. இப்ப அதையெல்லாம் விட்டுட்டு இனி விசுவாசம் தேவை கிடையாது, இனி நம்ம கர்த்தரை விசுவாசிக்க வேண்டாம், ஒன்றையும் விசுவாசிக்க வேண்டாம். நம்ம முயற்சியினால், சுய முயற்சியினால், சில காரியங்களை கீழ்ப்படிவதனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்டி விடலாம் என்று நினைக்கிற புத்தியீனமான கலாத்தியரை கூடுறார். புத்தியீனமான கலாத்தியரை கூடுறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். திரும்ப திரும்ப விசுவாசிக்கிறேன், ஆதலால் பேசுகிறேன். கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே நாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நாங்க எல்லாம் நல்ல வேலை செய்யறோம், சம்பாதிக்கிறோம், அதனால பிழைக்கிறோம். அடுத்த கேள்வி, அப்படி என்றால் வேலை செய்வதற்குரிய பலன் தந்தது யாரு? கர்த்தர் எனக்கு உழைக்கும்படியான பலத்தை தந்தார் என்று விசுவாசிக்கிறேன், அதனாலே நான் பிழைக்கிறேன். அடிப்படையில் கர்த்தர் தந்ததுதான் உழைப்பதற்குரிய பலன். ஆனா விசுவாசிக்கிறேங்க. பொருட்களை சம்பாதிப்பதற்கான பலனை கர்த்தர் எனக்கு தந்தார். சாப்பிடுறேன்ல, அதை அனுபவிப்பதற்கும் கர்த்தர் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணி இருக்கிறார். அதுவும் கர்த்தர் மீது கொண்ட விசுவாசம் தான். எல்லாமே விசுவாசம் தான். அவர் அனுமதிக்காவிட்டால் என்னால் சாப்பிட முடியாது, அவர் அனுமதிக்காவிட்டால் என்னால் சம்பாதிக்கவும் முடியாது. ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், அவர் எனக்கு உழைப்பதற்கு பலன் தந்தார். அதான் விசுவாசத்தை அறிக்கை எடுத்த. எல்லாமே விசுவாசம் தான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் கேட்கிறாரு, அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினால் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம முற்பிதாவாகிய ஆபிரகாம் எதனாலே தேவன் அவரை அங்கீகரித்தார், எதனாலே எப்படி அவர் தேவனுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லுகிறப்ப 6ஆம் வசனம், அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த வசனம் எத்தனை தடவை வருது பாருங்க. பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாமை பற்றி நிறைய படிக்கிறோங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆபிரகாமை பற்றி சொல்லக்கூடிய காரியம் அவன் கர்த்தர் மீது கொண்ட விசுவாசம் மட்டுமே புதிய ஏற்பாட்டுல ஹைலைட் பண்ணப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்கள் நடந்திருக்கிறது. ஆனா அதையெல்லாம் புதிய ஏற்பாட்டுல ஆவியானவர் எழுதி வைக்கவே இல்லை. அவர்கள் நடந்த ஒரு காரியம், அவர் தேவனை விசுவாசித்தது மட்டுமே எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் முக்கியம். நம்ம ஆபிரகாமை பற்றி பேசுனா என்ன சொல்லுவோம், அவர் செய்த செயல் எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். ஆனா அவருக்குள் இருந்த விசுவாசத்தை நம்ம ஹைலைட் பண்ண மாட்டோம். அதுதான் நமக்கும் ஆவியானவருக்குள்ள வித்தியாசம். புதிய ஏற்பாட்டுல ஆபிரகாமை பற்றி பேசுறப்ப எல்லாம் ஆவியானவர் ஹைலைட் பண்ணுகிற நிறைய காரியம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆதியாகமம் 12 25 அதிகாரம் வரையில் நடந்திருக்கு. எதையுமே அவர் சொல்லவில்லையே, ஒன்றே சொல்லுகிறார், அவர் தேவன் மீது கொண்ட விசுவாசம். அதாங்க ரொம்ப முக்கியம். இப்ப சொல்றாரு ஆபிரகாம் வாழ்க்கை சொல்றேன், அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் ஒரு கேள்வி கேட்போம், இல்லையா, நீங்க ஆபிரகாம் நீங்க தேவனை விசுவாசித்தேன்னு சொல்றீங்க, தேவனை விசுவாசித்ததுனால உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, நான் தேவனை விசுவாசித்ததுனால தேவன் என்னை நீதிமானாக அங்கீகரித்தார், அவ்வளவுதான். தேவனை விசுவாசித்த ஆடு வந்தது, மாடு வந்தது, எகிப்துக்கு போனேன், சொத்து வந்தது, அது வந்தது, இது தேவனை விசுவாசித்தேன், அந்த விசுவாசத்தை தேவன் நீதியாக எண்ணி என்னை அங்கீகரித்துக் கொண்டார். புரிஞ்சு போச்சு. நான் தேவனுக்கு உகந்தவனாக மாற்றப்பட்டேன் விசுவாசத்தினால. அப்ப நாமும் கூட தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு, நம்மை அங்கீகரிப்பதற்கு, தேவனுக்கு உகந்தவர்களாக மாறுவதற்கு, தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகள் அல்ல நீதிமான்கள் என்று நாம் எண்ணப்படுவதற்கு ஒரே காரியம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலதான் தேவன் என்னை அங்கீகரித்தாரே ஒழிய நான் செய்கிற ஊழியத்தின் நிமித்தம் கர்த்தர் என்னை அங்கீகரிக்கவில்லை.
30 வருஷம் ஊழியம் செய்து அதனால கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்டாருன்னா என்னை விட முட்டாள் ஒருத்தரும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். அதனாலே கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை நீதிமானாக இல்லாவிட்டால் குற்றவாளி இல்லை என்கிற நிலைமையில என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதான் சொல்ல முடியும். மீதி எதையாவது நான் சொல்றேன்னா நான் மாம்சத்துல கொண்டு முடிக்கிறேன்னு அர்த்தம். அப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்படின்னு போட்டிருக்கல. இப்ப நம்ம என்ன விசுவாசிக்கணும்? அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு தேவன் நீதியாக எண்ணினார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல கடைசியில வருகிற போட்டு பாருங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 22. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி? நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அப்படி என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின தேவனை நாம் விசுவாசித்தால் நம்முடைய விசுவாசமும் ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி நீதியாக எண்ணப்பட்டதோ அதே மாதிரி நம்முடைய விசுவாசமும் நீதியாக கருதப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து உயிரெழுப்புள்ள தேவனை விசுவாசி. அவர் எதற்காக மரித்தார்? அடுத்த வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்ப ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதே போல நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின தேவனை விசுவாசிக்க வேண்டும். ஏன் அவர் மரித்தார்? நம்முடைய பாவத்திற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். தேவன் அவரை மரணத்திலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று அந்த தேவன் மீது நான் விசுவாசம் வைக்கிறப்ப ஆபிரகாமுடைய விசுவாசத்தை எப்படி தேவன் நீதியாக அங்கீகரித்தாரோ அதே போல நான் தேவன் மீது கொண்ட விசுவாசத்தின் அடிப்படையில நீதிமானாகிறேன். நானும் ஆபிரகாமும் ஒரே லைன்ல வந்தேன். முடிஞ்சு போச்சு. இதுக்கு என்ன பிரசங்கெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? வேதத்தை ரொம்ப குழப்பிடுவாங்க. அவ்வளவுதான். ரோமர் கடைசியில அந்த 2 வசனம் படி 4ஆவது 2 வசனத்துல என்னுடைய விசுவாசமும் ஆபிரகாமுடைய விசுவாசம் ஒண்ணுதான். அவரை எப்படி கர்த்தர் நீதிமானாக எண்ணி ஏற்றுக்கொண்டாரோ அதே போல என்னையும் கர்த்தர் மீது வைத்த விசுவாசத்தின் அடிப்படையிலே நீதிமானாக ஏற்றுக்கொண்டார். நான் இப்பொழுது அவருடைய பார்வையில் நீதிமான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. விசுவாசத்தினால பெரிய பாக்கியம் தாங்க, வேற எதுவுமே கிடையாது. இப்ப பாருங்க, அடுத்து வருவார் பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த கலாத்தியர்கள் நிருபத்துல 3ஆம் அதிகாரம் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அப்ப விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமுடைய பிள்ளைகள். இப்ப நானும் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தது போல நானும் கர்த்தராகிய இயேசு என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்து பலியான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின தேவனை நான் விசுவாசிக்கிறப்ப நானும் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை உடையவனாக இருப்பதனால ஆபிரகாமுடைய பிள்ளையாக எண்ணப்படுகிறேன். அத விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. இதுல ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள். ஆபிரகாம் நிறைய பிள்ளைகள் உண்டு, இது புரிஞ்சுன்னா. ஆனா 2 பிள்ளைகளை வேதத்துல ஹைலைட் பண்ணுவாங்க. ஒன்னு ஆகார் மூலமாக பிறந்த இஸ்மவேல், இன்னொன்னு சாராள் மூலமாக பிறந்த யாரு? ஈசாக்கு, இல்லையா? இஸ்மவேல் மாம்சத்தின்படி பிறந்தவர், ஈசாக்கு ஆவியின்படி பிறந்தவன். அது தெரியுமா உங்களுக்கு? ஆவியின்படி வசனத்தின்படி பிறந்தவன். நம்ம ஆபிரகாமுடைய பிள்ளை எப்படி ஆனோம்னா ஆபிரகாம் கொண்டிருந்த விசுவாசத்தின் அதே விசுவாசமும் நமக்கு உண்டாயிருப்பதனால நாமும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்.
ரோமர் 9ஆம் அதிகாரம். ரோமர் 9ஆம் அதிகாரம். 9ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தில் படிங்க. தேவ வசனம் அவமாய் போயிட்டு என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். அப்ப ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். அப்ப அந்த வாக்கு தத்தம் என்னது? 9வது வசனம். அந்த வாக்கு தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாரால் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. அதாவது என்னது? குறித்த காலத்தில் வருவேன், அப்பொழுது சாரால் ஒரு குமாரனை பெறுவாள். அதான் வாக்கு தத்தம். அப்ப ஈசாக்கு பிறந்தது தேவ வசனத்தின்படி, தேவ வாக்கின்படி பிறந்தான். நம்ம தேவனுடைய பிள்ளைய பிறந்து தேவனுடைய வசனத்தின்படி பிறந்தோம். மறுபடி அதான் உள்ள ஒரு விஷயம். மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் பிள்ளைகள் கிடையாது. வசனத்தின்படி பிறந்தவர்கள், வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவர்கள் தான் பிள்ளைகள். நாமும் தேவனுடைய வசனத்தினாலே மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை உடையவர்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றப்ப, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அடுத்த வசனம் படிங்க. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. இந்த வசனம் ஊழியக்காரனுடைய வாயில அது எவ்வளவு குழம்பி இருக்குன்னு இப்ப படிச்சீங்கன்னா தெரியும். இவ ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் வருது. என்ன வசனம் வருது அப்படின்னா, நீங்க 12ஆம் அதிகாரம் படிங்க. ஆபிரகாம் 12ஆம் அதிகாரம். அது ஆபிரகாமுக்கு தேவன் சுவிசேஷத்தை சொல்றார். ஆபிரகாமுக்கு தேவன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். என்ன சுவிசேஷம் படிங்க. ஆதியாகமம் 12:1-3. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் இருக்குல்ல, உனக்குள். அது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன சுவிசேஷம். என்ன சுவிசேஷம்னா, பூமியில் உள்ள வம்சங்கள்னா அன்னைக்கு 2 குரூப். ஒன்னு யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், இன்னொன்னு புறஜாதிகள். அப்படிதான் வச்சிருப்பாங்க. இந்த புறஜாதிகளும் உனக்குள்ளாக நீதிமான்களாக ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதான் இங்க சொல்லப்படுற. இப்ப படிக்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு புறஜாதிகள் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆகிறார்கள் என்று வேதம் முன்னதாகவே கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமா என்னது முன்னறிவித்தது. இப்ப ஆசீர்வாதம் எது? உனக்குள் சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் ஆசீர்வாதம் என்னது? உனக்குள் சகல ஜாதிகளும் தேவனுக்கு முன்பாக விசுவாசத்தினாலே நீதிமான்களாக போகிறார்கள். அதான் பெரிய ஆசீர்வாதம். அதான் வேதம் அப்படித்தானே சொல்லுது. உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமா அறிவிக்கப்பட்டது. அந்த ஆசீர்வாதம் என்னது? புறஜாதிகள் விசுவாசத்தினாலே நீதிமானாக போகிறார். இந்த ஆசீர்வாதத்தான் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்த பொழுது அவருடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. அதே போல புறஜாதிகளாகிய நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கிற வேளையில ஆபிரகாமை போல நம்முடைய விசுவாசமும் நீதிமான்கள் என்று எண்ணப்படுகிற அளவுக்கு நம்மை உயர்த்துகிறது. இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல யாருக்கு சொல்லப்பட்டது?
ஆபிரகாமுக்கு. புறஜாதிகள் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படாங்க. எப்படி? நீ கொண்டிருந்த விசுவாசத்தை போல அவர்களும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறப்ப நீதிமான்கள் என்று அவருடைய விசுவாசம் எண்ணப்படும். இது சுவிசேஷம் அறிவிக்கப்படுறாங்க. உனக்குள் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த உனக்குள் அப்படின்னு சொல்றது யாரை குறித்து சொல்லப்படுகிறன்னா, காலங்கள் போக போக பின்னால ஒருத்தர் வருவாரு. அவர் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். என்ன ஆசீர்வாதம்? தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் என்ற நிலைமையில நிற்கக்கூடிய ஆசீர்வாதம். குற்றவாளிகள் அல்ல, தேவன் ஏற்கத்தகுந்த நிலைமையில நீதிமான்கள். இந்த உனக்குள் அது என்ன? கிறிஸ்துவ குறிக்கிறது. அது சுவிசேஷங்க. அது பிரசங்கம் பண்ற உனக்குள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் வேற இதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இது இந்த வசனத்தை கலாத்தியருக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. அது சுவிசேஷம். அப்போ சில ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம், உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய சந்ததிக்குள் சகலரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த சந்ததி கிறிஸ்துவே. நீங்க இன்னொரு வசனத்தை படிக்கலாம் பாருங்க. டைம்ல நிறைய பேசிட்டு இருக்கலாம். இப்ப 16வது வசனத்தை படிங்க. நான் ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக நான் சொல்றேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி யாரு? கிறிஸ்து. இப்ப நம்ம கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால ஆபிரகாமுடைய பிள்ளைகளா மாறிட்டோம். அந்த சந்ததிக்குள்ள வந்துட்டோம். அந்த சந்ததி கிறிஸ்து. உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். எனக்கு இப்ப 4 பிள்ளைகள் இருக்காங்க. அந்த பிள்ளைகளை முன்னிட்டு சொல்லவில்லை. ஆபிரகாம் உன் சந்ததி மூலமாக உலகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சந்ததிகள் அப்படின்னு பன்மையில் சொல்லாமல் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொன்னார். அந்த சந்ததி கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவுக்குள் இன்னைக்கு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கிறதுனால எந்த ஒரு மனிதனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக அங்கீகரிக்கப்படுகிறார். குற்றவாளி அல்ல. நீதிமானுக்கு அர்த்தம் என்னன்னா, எதிர்ப்பதம் என்னன்னா குற்றவாளி. கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கிறப்ப நான் குற்றவாளி அல்ல, நிரபராதி, நீதிமான் என்கிற தீர்ப்பை தேவன் தந்து என்னை அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு விட்டார். முடிஞ்சு போச்சு. இல்ல, சந்ததி யாரு? கிறிஸ்து. சந்ததிகளுக்கு என்று சொல்லவில்லை, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதி சொல்லப்பட்டு. ரைட். இப்ப நம்ம படிக்கலாம் பாருங்க. வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. சுவிசேஷம் தாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:25 படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 3:25. நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராய் இருக்கிறீர்கள். உன் சந்ததி மூலமாக பூமியில் உள்ளவர்கள். அந்த சந்ததி யாரு? கலாத்தியர்ல படிச்சோம் இப்ப 3:16. அந்த சந்ததி யாரு? கிறிஸ்துவே. அதனாலதான் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்றப்ப எப்படி சொல்லப்பட்டிருக்கும்? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்ன சொல்லிருக்கணும்? ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்குலாம் சொல்லிருக்கணும். சந்ததி, உன் சந்ததி மூலமான கிறிஸ்துவை முன்னிட்டு வாக்கு கொடுக்கிறார். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உனக்குள்ள சகலரும் ஆசீர்வதிக்கப்படுவார்னா உனக்குள்ள உன் சந்ததி மூலமாக உலகத்தில் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்னா கிறிஸ்துவை மனதில் வைத்துக் கொண்டு பிதாவாகிய தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற சொல்றாரு. உன் சந்ததி கிறிஸ்து மனசுல சொல்றாரு. கலாத்தியர் 3:17 படிங்க. அது பின்னால பார்க்கணும். அதனால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை
430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். அப்படி உடன்படிக்கை பண்றப்ப கர்த்தருடைய மனதுல யார் இருந்தா? கிறிஸ்துவை முன்னிட்டு தான் உடன்படிக்கை பண்றார். அது புதிய ஏற்பாட்டுலதான் அதை வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. தேவனுடைய மனதில் ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறப்ப கர்த்தருடைய மனதில வந்து கிறிஸ்துவை நினைத்து கொண்டு பண்ணுகிறார். கிறிஸ்துவை முன்னிட்டு உடன்படிக்கை பண்ணார், வாக்குத்தத்தம் கொடுத்தார் இல்ல. அந்த வாக்குத்தத்தத்தை யாரும் வந்து நல்ல வாயிடு, அதாவது தள்ளுபடி பண்ண முடியாது. எகிப்து தேசத்தில் அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருந்தார்கள் 420 வருஷம். அதுக்கு பிறகு ஒரு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. பின்னால வந்த சட்டம் வந்து இந்த வாக்குத்தத்தத்தை நிராகரிக்க முடியாது. இது பெர்மனன்ட் ஆன ஒண்ணு, நிரந்தரம். கிறிஸ்துவை முன்னிட்டு அப்போ உனக்குள் பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்பது ஆபிரகாமுக்கு தேவன் சுவிசேஷமா சொன்னார். அந்த சுவிசேஷம் என்ன? புறஜாதிகளும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அதான் பெரிய ஆசீர்வாதம். சொல்லிட்டாரா? இப்ப பார்ப்போம் 9வது வசனம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நம்ம எல்லாம் ஆபிரகாமுடைய ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இப்போ ஆபிரகாமோட ஆசீர்வதிக்கப்படணும். அவருக்கு நிறைய 300 வேலைக்காரங்க இருந்தாங்க, ஆடு மாடு இருந்தது. அப்படியா? ஆசீர்வாதம். ஆபிரகாமோட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக எப்படி ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமான் என்று எண்ணப்பட்டான், அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே நாமும் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் என்று எண்ணப்பட்டிருக்கோம். பெரிய ஆசீர்வாதம் விசுவாசமானதான். இதுல ஏழை பணக்காரன் நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய வருமானத்தை வைத்துள்ள ஆசீர்வாதம். கொலோசியர்கள் நிறுவனம் வாசித்து தியானித்துக் கொண்டிருந்தேன். அந்த ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நான் பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு இருக்கிறேன். 1ஆம் அதிகாரத்துல வந்து அந்த நிருபம் எழுதுறப்ப பவுல் வந்து சிறைச்சாலையில இருக்கிறார். அப்ப 1ஆம் அதிகாரத்துல கொலோசிய விசுவாசிகளுக்கு ஜெபம் பண்றப்ப தன்னையும் சேர்த்து அந்த ஜெபத்துல ஈடுபடுத்திக் கொள்கிறார். அவர் இருக்கிறது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறைச்சாலையில. சிறைச்சாலையில அந்த நிருபத்தை எழுதுறப்ப அவர் என்ன வேண்டுதல் செய்யறாரு பாருங்க. நம்ம என்ன நினைப்போம், இவ்வளவு சிறைச்சாலையில் இருக்கிறாரு, கஷ்டப்படுறாரு, என்ன ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்ததுனால என்ன கிடைச்சுன்னு சொல்றப்ப அவர் ஜெபம் பண்றப்ப எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. உன்னதமான காரியங்களை வாசித்து பாருங்க. கொலோசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம். இப்ப பாருங்க 9வது இதுல சொல்றாரு பாருங்க. 9வது வசனம் படிங்க அப்படியே. ஜெபம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலை விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும். ஒரு நிமிஷம் 12வது வசனம் படிங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தில் என்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 12-13 வசனத்துல கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். எதற்காக? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர், நம்மை சொல்ற பவுலும் தன்னை சேர்த்துக் கொள்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவரை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா பவுல் எங்க இருக்கிறாரு? அப்ப அது ரொம்ப மோசம் இல்ல. சிறைச்சாலைக்குள்ள இருந்துட்டு இதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறார். இதான் ஆசீர்வாதம். இதுதான் ஆசீர்வாதம். அவரு என்ன சிறைச்சாலையில இருந்து விடுதலை பண்ணும், இந்த இது வந்து ரொம்ப கஷ்டமாயிட்டு உமக்கு ஊழியம் செய்ததுனால எனக்கு இந்த பிரச்சனை. அவர் சொல்றாரு, இருளின் அதிகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு நம்மை அழைத்தவர் இல்ல, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவா ஆக்கிற பிதாவை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சிறைச்சாலைக்குள்ள இருந்து எழுதுறாருன்னா
அவர் எதை ஆசீர்வாதமாக நினைக்கிறார்? அது ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட். சிறைச்சாலைக்குள்ள இருந்துட்டு என்னை ஒளியின் பரிசுத்தவான்களோடு எனக்கு பங்குள் தந்திருக்கு. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நாமும் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தோம். அந்த விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டு நாம் ஆபிரகாமுடைய சந்ததிகளாக, ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக நாம் மாறினோம். இதுல எந்த சந்தேகம்? இதை நான் ஞாபகத்துல வைத்திருக்கோம். எனக்கு ஆபிரகாமை போல விசுவாசத்தாரான் அப்படி இல்லைங்க. ஆல்ரெடி நம்ம விசுவாசித்தோம் அவரை மாதிரி. ஆனா அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததை நம்ம அவ்வளவு பெருசாக நினைப்பதில்லை. அதனாலதான் பெரிய சிக்கல். அதான் நம்ம இங்க பாக்குறோம். சரியா? இப்ப அடுத்து இன்னும் ஆர்கியூ பண்றார். யார்கிட்ட என்ன? கலாத்திய விசுவாசிகளை உணர வைக்கிறார். அந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். 10வது வசனம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகள் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. நீங்க என்னன்னா, நியாயப்பிரமாணத்தில் உள்ள செயல்களுக்கு அனைத்துக்கும் கீழ்ப்படிந்து நான் தேவனுக்கு உகந்தவனாக மாற முடியும், இல்லாவிட்டால் நான் ரட்சிக்கப்பட முடியும், என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட முடியும்னு நீங்க நினைத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லா கற்பனைகளையும் தொடர்ந்து கீழ்ப்படிய வேண்டும். அப்படி தொடர்ந்து ஒருவன் கீழ்ப்படியாவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று உபாகமம் 27:26 சொல்லப்பட்டிருக்கு. இங்கே புரிஞ்சிடும் மனிதனுடைய பலவீனம். சுட்டி காட்டுறார். யோசித்து பாருங்க. நியாயப்பிரமாணத்தின் கீழ்ப்படிந்து நான் தேவனுக்கு உகந்தவனாக மாறலாம் என்று நீங்கள் நினைத்தால் உங்களால முடியாது. நீங்க தேவனுக்கு முன்பாக சபிக்கப்பட்டவர்கள் எழுதினாரு. இதை பற்றி நம்ம பின்னால படிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த தெய்வீக வசனங்களை புரிந்து கொள்வதற்கும் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்து கொண்டுள்ள விசுவாசத்தினாலே ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு முன்பாக நீதிமான அங்கீகரிக்கப்பட்டானோ அதே போல நாமும் நீதிமானாக தேவனுக்கு முன்பாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து விசுவாசித்து அதற்கேற்ப ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான், விசுவாசத்துல வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, ஆபிரகாமுக்குள்ளாக உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு ஒரு நாள் சுவிசேஷத்தை சொல்லி ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி உமக்கு முன்பாக நீதியாக எண்ணப்பட்டதோ அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு நீர் அனுப்பி அவர் எங்களுடைய பாவத்திற்காக கல்வாரி சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்து அவரை நீர் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினீர் என்று நாங்கள் விசுவாசித்த வேளையிலே அந்த விசுவாசத்தை கண்டு ஆபிரகாமை போல எங்களை நீதிமான் என்று எண்ணி எங்களை நீர் அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய விசுவாசமும் எங்களுடைய விசுவாசம் ஒன்றாக இருப்பதனாலே எங்களை அந்த விசுவாச சந்ததியில் சேர்த்ததற்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்கிற அந்த நம்பிக்கையை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, சுவிசேஷம் மாறவில்லை. ஆதியாகமத்தில் அன்றைக்கு பிரசங்கித்த சுவிசேஷம் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில அந்த சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணக்கூடிய ஆவியானவரை நாங்கள் வசனத்தை கேட்டு விசுவாசித்த வேளையிலே பெற்றுக்கொண்டோம், விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டோம் என்ற உறுதியை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசத்தினால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலை போல இன்றைக்கு நாங்கள் பிழைப்பதும் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்து எங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே வாழ்வதற்கு நீர் தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே விசுவாசத்தினாலே இந்த வசனங்களை பிரசங்கிக்க தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசத்தினால் அவருடைய வருகைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தரிசித்து நடவாமல் உம்மை விசுவாசித்து இந்த பூமியிலே வாழ தந்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்.
இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்ட உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, உங்களுடைய ஆவியானவரை கொண்டு இந்த வசனங்களை லகுவாக புரிந்து கொள்வதற்கு ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பொட்டிவாக்கம் சபையார் இந்த வேதாராய்ச்சி கூட்டத்தை என்ன நோக்கத்தோடு தொடங்கினார்களோ அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்ற வேண்டுமாய் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய மேன்மை, அவருக்குள் எங்களுக்கு இருக்கக்கூடிய உன்னதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தந்திரளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்திலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் உலகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்ட உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் இருக்கிற இடங்களிலே தாங்கள் கற்றுக்கொண்டதை போதிக்க தகுந்த உண்மையுள்ள மனுஷருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். பொட்டிவாக்க சபையார் இதை பொறுப்படுத்தி நடத்தக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அடியானுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீ தந்ததற்காக ஸ்தோத்திரம். போதிக்கிற நானே ஆகாதவனாய் போய்விடாதபடிக்கு எல்லா நிலைமையிலும் மிகுந்த கட்டுப்பாடு உள்ளவனாக இருக்கத்தக்கதாக உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா சூழ்நிலையும் எங்களுக்கு அனுகூலமாக தந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமென். ஆமென்.